ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அபிராமியை பார்க்க கோவிலுக்கு வந்துடுறாங்க. அபிராமி நடந்த விஷயத்த சொன்னதோ, சரிம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும், இல்லைப்பா கார்த்தி, தீபாவோட தாலி என் கைக்கு வரும் வரைக்கும் நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன், எனக்கு தாலி வந்தே ஆகணும்ப்பா, அவள் எவ்வளோ ஆசையாக இருக்கா, அப்படிப்பட்ட தாலியை திருடிட்டு போயிட்டானே, எனக்கு தாலி கைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அபிராமி அழுதுட்டு இருக்காங்க. சரி அழாதீங்கம்மா, நீங்களே இப்போதான் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அழுதா உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னதும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, தாலி வந்தா தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அப்போவும் ரம்யா வந்தாப்பா, அவ கோவிலுக்கு வந்திருக்க, இன்னைக்கு தாலியை பறி கொடுத்துருக்க மாட்டா அப்படின்னதும் காட்டி செம அடிச்சாராங்க. என்னம்மா சொல்றீங்க, ரம்யா வந்திருந்தாங்களா? ஆமாப்பா, ரம்யா கிட்ட சொன்னேன், இப்படி தாலியா ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் கோவிலுக்கு வந்திருக்கேன்னு, ஆனா இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னது. சரிம்மா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தால நான் தாலியிட வந்துடுவேன் அப்படிங்கிறது. எப்படிப்பா காத்தி, எப்படிப்பா முடியும், நான் தான் சொல்றேன் இல்லம்மா, உங்க பிள்ளைய நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு காத்தி கேட்டதோ, ஒன்னு நம்பாம நான் வேற யாருப்பா நம்புவேன், சரிம்மா நம்பிக்கையோட இருங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னுட்டு காத்தி கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா ரம்யா தன்னோட கழுத்துல தாலியை வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படியாச்சும் கொண்டு போய் நம்ம கடையில மாற்றி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா, தாலியோட நேரா கிளம்பி ஒரு கடைக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அங்கே தீபாவோட அதே தாலி மாதிரி ஒரு தாலியை வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. எங்கே போயிட்டு வரா என் பொண்ணு அப்படின்னுட்டு கார்த்தியோட அப்பா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா டப்பாவில் இருக்கிற தாலி எடுத்து ரொம்ப அழகு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, 2 தாலி வச்சிருக்கா, இவளுக்கு எப்படி இந்த தாலி கிடைச்சிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே அந்த தாலியை எடுத்து தன்னோட பேக்கில் வச்சுட்டு வாங்கிட்டு புது தாலியை அந்த டப்பாவில் வச்சு போட்டுடுறாங்க. தீபா, இந்த தாலி தாண்டி, இந்த தாலி தான் கார்த்தி இப்போ எடுக்க போறாரு, கண்டிப்பாக இந்த தாலி உன் கழுத்துல ஏறாது, அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ண தாலி எனக்கு தான் ஏகிற மாதிரி ரம்யா அசிங்கமா யோசிக்கிறாங்க. என்னது, அப்போ தீபா ரம்யா எடுத்துட்டு வந்திருக்கிறது தீபாவோட தாலியா? ஐயோ, இந்த விஷயத்த நம்ம எப்படியாச்சும் கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு ரம்யா அப்பா என்ன பண்றாங்கன்னா, உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. தம்பி, ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டு அப்படின்னு, நடந்த விஷயத்த சொன்னதும் தெரியுங்க, உங்க பொண்ணு தான் எடுத்திருப்பாங்கன்னு தெரியும், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா, அவங்களுக்கு தெரியாம அந்த ஒரிஜினல் தாலியை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னதோ, கவலைப்படாதீங்க தம்பி, கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு ரம்யா அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தோம்னா ரம்யா குளிக்கிற கேப்ல உடனே அவங்க கேன் பேக்குக்குள்ள தான் தீபாவோட ஒரிஜினல் தாலி கிடக்கும். அதை எடுத்து அந்த டப்பாவுக்குள்ள நம்ம ரம்யா வாங்கி வச்ச தாலியை ரம்யாவோட கேன் பேக்குக்குள்ளேயும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா தாலியை எடுத்துட்டு நேரா ரம்யா இருந்த இடத்துல வச்சிடுறாங்க. தம்பி கவலைப்படாதீங்க, ரம்யாவே அவ கையாலே உங்ககிட்ட தாலியை கொண்டு தருவா அப்படின்னது. எப்படி சார், நீங்க பாருங்க தம்பி, அதுக்காக தான் அவன் 2 தாலியை வாங்கி வச்சிருக்கா அப்படின்னதோ, சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி போனை வச்சிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்தி நேரா கோவிலுக்கு போனது. என்னப்பா கார்த்தி, தாலி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தால தாலி தானா தேடி வரும் அப்படின்னதும், எனக்கு புரியலையேப்பா, புரியும் பாருங்க அப்படின்னதும் ரம்யா நேரா வண்டி எடுத்துட்டு, ஆண்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு போன் பண்ணி கேக்குறாங்க. ரம்யா, என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு தாலி தொலைஞ்சு போன விஷயத்த சொன்னதும், ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, தாலி கிடைச்சிருச்சு, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கோவிலுக்கு வராங்க. கார்த்தி, என்ன கார்த்தி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா அவங்களுக்கு அப்படின்னு கார்த்தி கேட்டதும், ஏன் ரம்யா, எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கார்த்தி மறைமுகமா பேசுனதும் ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி ஆண்டி, இதுக்குத்தானே நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, இந்தாங்க ஆண்டி தாலி கிடைச்சிருச்சு அப்படின்னது. ரம்யா, எப்படிமா, எப்படி உங்க கைக்கு தாலி வந்துச்சு அப்படின்னதும், ஆண்டி நான் போயிட்டு இருந்தேனா, அப்போ நீங்க வேற என்ன பாசமா கூப்பிட்டீங்கன்னுட்டு மறுபடியும் திரும்பி வந்தனா, ஒருத்தர் திருடிட்டு போறதுன்னா பார்த்தா ஆண்டி, அப்போ நல்லா கவனிச்சேன், அது உங்க கேன் பேக்குன்னு, ஒரு வழியா அந்த கேன் பேக்கை நான் பிடிங்கிட்டேன் ஆண்டி, இந்தாங்க அதுக்குள்ளதான் இந்த தாலி இருந்துச்சு, தீபாவோட தாலி எனக்கு தெரியாதா என்ன, நல்ல வேலை கடவுள் என்னோட கண்ணில அந்த திருடனை காமிச்சிட்டா அப்படின்னு தாலியை கொடுத்ததோ அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ மட்டும் இல்லைன்னா இந்த தாலிக்கு எது என்ன ஆயிருக்கும், இப்போதான் என் உசுரையே போய் உசுறு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அபிராமி சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, அந்த தாலி கிடைச்சிருச்சுல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அபிராமி அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ரம்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, போ கார்த்தி போ, கண்டிப்பா அந்த தாலி தீபா கழுத்துல ஏறாது அப்படின்னு.
அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் அபிராமி நேரா பூஜை ரூமுக்கு போய் தீபாவோட தாலியை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, இந்த தாலி திருநண்ட கைக்கெல்லாம் போய் வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம தீபா கார்த்தியோட கல்யாணம் நடக்க நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு அவனை பார்த்து தீபா வந்ததும் அபிராமி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஐயோ, இன்னைக்கு இந்த அளவுக்கு கல்யாணம் சிறப்பா நடக்க போகுதுன்னா அதுக்கு ரம்யா தான் அத்த காரணம். நல்ல வேலை, ரம்யாவால தான் தாலி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து ரம்யா வந்தது. ரொம்ப நன்றி அம்மோ, நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னதும் கார்த்தி செம்மையா அந்த இடத்துல முறைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்னம்மா சேர்ந்து குடும்பம் எல்லாம் நாடகம் போடுதோ, இதை இப்போ நம்ம கார்த்திக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா கார்த்திக்கும் நம்ப மாட்டாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஐடியா வருது. அத்தை உயிருக்கு ஆபத்து, ஸோ அத்தை உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வர மாதிரி நடந்தா கண்டிப்பா தீபா வந்து புரிஞ்சுப்பா. யோசிச்சு சொன்னது உண்மை, இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைக்கிறாங்கன்னு. அதனால அத்தை உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நாம ஏதாச்சும் எடுக்க முடக்கா பண்ணி ஆகணுமேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து திட்டம் போடுவாங்க. இந்த விளக்கத்தை ரம்யா கிட்ட நம்ம எதுக்கு பேசி பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரம்யா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னதும் நீ என்கிட்ட பேச என்ன இருக்கு அப்படின்னு ரம்யா வந்து சத்தம் போடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க கார்த்தி மேல ஆசை வச்சிருக்கீங்க, கார்த்தி அடைகிறதுக்கு நீங்க நிறைய முயற்சிகளும் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு. இங்க பாருங்க ரம்யா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு பக்காவான ஐடியா என்கிட்ட இருக்கு. சோ எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொல்ல போறேன். கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம் அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய், என்னது பேச போற என்கிட்ட அப்படின்னு கேட்டதும் அப்படி வாங்க வழிக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு தர்மலிங்கம் ஐயாவும் ஜானகி பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுகிட்ட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்ற? ஆமா, இங்க பாருங்க, இதை சாக்கா வச்சு அபிராமி உயிருக்கு சின்ன சின்ன ஆபத்து விளைவிச்சோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை தீபா வந்து நம்ப ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமா அபிராமி உயிருக்கு ஆபத்துன்னு அவளாவே ஒதுக்கி போயிடுவா கார்த்தியை விட்டு. இது எப்படி இருக்கு? கண்டிப்பா தீபா கார்த்தியை விட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து நல்ல ஐடியாவா இருக்கு, இதை ஓப்பனா நாம இவகிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இங்க பாரு, அதான் எனக்கு ரமேஷ் மாப்பிள்ள பாத்துருக்குல்ல, தேவையில்லாம விஷயத்துல மூக்கு நுழைக்காத அப்படின்னு நடிச்சுட்டு ரம்யா அங்கிருந்து போனது. போப்போ, இந்த திட்டத்தை வச்சு நீ எதுவும் முயற்சி பண்ண வேண்டே, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்படியோ தீபா காலத்துல தாலி ஏறாம இருந்தா அதுவே சந்தோஷம் தான் என்கிற மாதிரி ரம்யா வந்து அசிங்கமா, நம்ம ஐஸ்வர்யா வந்து அசிங்கமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொன்ன விஷயத்த ரம்யா ரியா கிட்ட சொன்னதும் ரியா வந்து வாவ், சூப்பரான ஐடியான்னு கிடைச்சிருக்கே. அதெல்லாம் கிடையாது, அந்த யோசியர தர்மலிங்கத்துக்கிட்டையும் ஜானகிட்டே போய் சொன்னதே நான் தான் அப்படின்னதும் ரம்யா என்ன நீ இப்படி பண்ணிருக்கா? ஆமா, ஆனா அத கூட அந்த அபிராம போய் என்ன சொல்லி தீபாவை நம்பாம பண்ணிட்டா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பண்றதுக்கு நான் இவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? இந்த யோசிற்கு பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொன்னதே நான் தான். ஆனா அந்த விஷயம் ஐஸ்வர்யாவோட காது வரைக்கும் வந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு பின்னாடியும் நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அதை காத்தி கண்டுபிடிச்சா அவ்வளவுதான், கோவிந்தா தான் அப்படின்னு செஞ்ச. இப்போதான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தீபாவை நம்ப வைக்கலன்னா என்ன, இதை வச்சு காத்தியை நம்ப வச்சிடலாம். என்ன சொல்ற? எனக்கு புரியல அப்படின்னதும் எப்படியோ இன்னொரு சாமியாரு சொன்னா அந்த தீபா கண்டிப்பா நம்புவா. அதே மாதிரி அவ மனசையும் குழப்பி விட்டோம்னா இந்த கல்யாணம் வரைக்கும் வர வேண்டிய அவசியமே இல்லை, தீபாவே கார்த்திகை விட்டு விலகி போயிடுவா அப்படின்னதும் ரம்யா வந்து அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்துவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.